கோவிலுக்கு போனா இனி மணி அடிக்காம வருவீங்க பாத்தீங்களா, உடனே நடக்கும் அதிசயத்தை. மணியொலி என்பது மனித காதுக்கு கேட்கும் சாதாரண ஓசை மட்டுமல்ல, அதற்கு பின் விஞ்ஞான ரீதியாக பல அதிசயங்கள் மறைந்து கிடக்கின்றன. கோயில்களில் அடிக்கப்படும் மணிகள் குறிப்பிட்ட உலோக கலவைகளால் தயாரிக்கப்படுகின்றன. பித்தளை, செம்பு, தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்கள் சரியான அளவுகளில் கலக்கப்பட்டு தயாரிக்கப்படும் இந்த மணிகள் அடிக்கப்படும் தருணத்தில் சுமார் 20 வினாடி முதல் 60 வினாடி வரை நீளும் ஒளி அலைகளை உருவாக்குகின்றன. இந்த ஒளி அலைகள் வெறும் காற்றில் மட்டும் பரவுவதில்லை, அது உடலுக்குள் ஆழமாக சென்று நரம்பு மண்டலத்தையும் மூளை அலைகளையும் தாக்குகிறது. இதனால் மனிதன் உடனடியாக ஒரு அமைதியான நிலைக்கு செல்லும். மணி அடிக்கும் தருணத்தில் அதன் ஒளி அலைகள் நம் மூளையின் இடது பகுதியையும் வலது பகுதியையும் ஒரே நேரத்தில் செயல்பட வைக்கின்றன. பொதுவாக மனிதன் ஒரு செயலில் ஈடுபடும் போது மூளையின் ஒரு பக்கம் அதிகமாக செயல்படும். ஆனால் மணி ஒளி 2 பக்கங்களையும் சமமாக செயல்பட வைப்பதால் சிந்தனை தெளிவாகிறது. ஆய்வுகள் காட்டியதாவது, இந்த ஒளி கேட்கும் போது ஆல்பா அலைகள் அதிகரிக்கின்றன. ஆல்பா அலைகள் அதிகரிப்பது என்பது மன அழுத்தம் குறைந்து தியான நிலையை எளிதில் அடைய உதவும் என்பதை குறிக்கிறது. அதனால்தான் கோயிலில் மணி அடிக்கும் போது பக்தர்கள் உடனே சாந்தமடைகிறார்கள். மணி ஒளி உண்டாக்கும் அதிர்வுகள் நம் உடலின் இரத்த ஓட்டத்தை, சுவாச முறையையும் சீராக வைக்கின்றன. வேகமாக சுவாசித்து வந்த ஒருவர் மணி ஒளியை கேட்டால் சுவாசம் தானாகவே மெதுவாகும். இதனால் உடலில் ஆக்சிஜன் சீரான அளவில் சுழன்று மனதுக்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சியை தருகிறது. இதய துடிப்பும் கட்டுப்பாட்டுக்குள் வரும். உயர் இரத்த அழுத்தம் கொண்டவர்கள் நாள்தோறும் மணி ஒலி கேட்பதால் அழுத்தம் குறையும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இது இயற்கை சார்ந்த சிகிச்சை போல் செயல்படுகிறது. கோயிலின் மணி ஒலியின் அலை அதிர்வுகள் சுற்றுப்புற காற்றுக்கும் தாக்கம் செலுத்துகின்றன. பல விஞ்ஞானிகள் குறிப்பிட்டிருப்பதாவது, மணி ஒலி காற்றில் பரவும் போது சில பாக்டீரியா வகைகள் அழிக்கப்படுகின்றன. அதாவது காற்று இயற்கையாகவே சுத்தமாகிறது. கோயிலுக்குள் செல்லும் போது நாம் உணரும் தூய்மையான சூழலுக்கு மணி ஒலியும் காரணமாகும். இதனால் அங்கு வரும் பக்தர்கள் ஆரோக்கியமான சூழலில் தெய்வ வழிபாடு செய்ய முடிகிறது. மணி அடிக்கும் போது மனித உடலில் உள்ள சக்ராக்களும் இயக்கம் பெறுகின்றன என்று பாரம்பரிய நம்பிக்கை கூறுகிறது. ஆனால் இப்போது விஞ்ஞானமும் அதை மறுக்கவில்லை. ஏனெனில் ஒலி அலைகள் மனித உடலில் உள்ள நரம்புகளை குலுக்கி பல உள் உறுப்புகளில் சீரான இயக்கத்தை உருவாக்குகின்றன. தொண்டை, மார்பு, முதுகு போன்ற பகுதிகள் நேரடியாக அதிர்வுகளை உணர்கின்றன. இதனால் குரல் தெளிவடையும், நுரையீரல் வலிமை பெறும், மூட்டு வலி குறையும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மணி ஒலி மனநலத்திற்கு மிகப்பெரிய ஆதாரமாகிறது. ஒருவர் எவ்வளவு கவலை, கோபம், சோர்வு அல்லது மன அழுத்தத்தில் இருந்தாலும் மணி அடிக்கும் தருணத்தில் மூளையின் டெல்டா அலைகள் தூண்டப்பட்டு மனம் மெதுவாக அமைதியாக மாறுகிறது. சில விஞ்ஞானிகள் மணி ஒலியை சவுண்ட் தெரப்பி என கூறுகிறார்கள். உலகளவில் பல இடங்களில் மன அழுத்தத்தை குறைக்கும் சவுண்ட் தெரப்பியில் மணி ஒலி பயன்படுத்தப்படுகிறது. கோயில்கள் இதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்து தினசரி நடைமுறையாக மாற்றியிருப்பது வியப்பை தருகிறது.